வணக்கம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் அனுபவத்திலையும் ஞானத்திலையும் சிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா? நாம கண்டிப்பா. அவங்கள மதிக்கிறதுங்கிறது வெறும் பழக்கம் மட்டும் இல்ல. அதுல சில ஆழமான அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மைதான். இன்னைக்கு நாம இந்த பெரியாரை பிழையாமை அப்படிங்கிற ஒரு கருத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலாம். அதாவது பெரியவங்கள்ட்ட தப்பா நடந்துக்காம இருக்கிறது. சரி. இது ஏன் எவ்ளோ முக்கியம், மீறினா என்ன ஆகும், அத பத்தி கொஞ்சம் அலசுவோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் வயசுல மூத்தவங்கள பத்தி மட்டும் இல்ல. ஓ அப்படியா? ஆமா, பெரியார்ல இங்க சொல்றது ஆற்றல், அப்புறம் ஒழுக்கம், ஞானம், அனுபவம், இதுல எல்லாம் சிறந்தவங்கள சரி சரி. அவங்க கிட்ட பிழை பண்ணாம, அதாவது அவங்கள அவமதிக்காம, கோவப்படுத்தாம இருக்கிறது ஏன் முக்கியம்னு இதுல அழுத்தமா சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெரியவங்களோட கோபத்துக்கு ஆளாகாம நம்மள காத்துக்கிறது அதுவே ஒரு பெரிய பாதுகாப்புன்னு சொல்லப்படுது. பாதுகாப்புன்னு சொல்றீங்க. அப்போ அவமதிச்சா ஆபத்து வருமா? அது எப்படி? கேக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. சாபம்னு நேரடியா சொல்லலனாலும் அதோட விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும்னு எச்சரிக்கிறாங்க. அப்படியா? ஆமா. அப்படிப்பட்ட பெரியவங்கள ஒருத்தர் அவமதிச்சா அது தீராத துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும்னு ஒரு கழுத்து இருக்கு. ஓ, இது ஏதோ அமானுஷ சக்தி மாதிரி இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி. அனுபவமும் ஞானமும் உள்ளவங்களோட வழிகாட்டுதல், அவங்களோட நல்லெண்ணம், இதெல்லாம் நம்ம இழந்தா அதுவே ஒரு பெரிய இழப்பு தானே. ஆமா, அது உண்மைதான். அவங்களோட கோபம் இல்லைன்னா அதிருப்தி, அது நம்ம முயற்சிகளுக்கு ஒரு தடையா இருக்கலாம். இல்லாட்டி நம்ம கிடைக்க வேண்டிய உதவிகள் கூட கிடைக்காம போகலாம். சரி, இது புரியுது. அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. அது ஒரு பிராக்டிக்கல் லாஸ். கரெக்ட். ஆனா சில சமயம் பெரியவங்கன்னு சொல்றவங்களோட கருத்துக்களோ இல்ல அவங்க செயல்களோ நமக்கு சுத்தமா தப்பா தெரியலாமே. காலத்துக்கு ஏத்த மாதிரி இல்லாம இருக்கலாம். அப்போ கூட இந்த பிழையாமை பொருந்துமா? எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஏத்துக்கணுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பிழையாமைங்கிறது குருட்டுத்தனமா எல்லாத்துக்கும் தலையாட்டுறது இல்ல. ஓகே. அது அவமதிப்பு செய்யாம இருக்கிறது. கருத்து வேறுபாடு இருக்கலாம், நிச்சயமா இருக்கலாம். சரி. அது நாகரிகமா சொல்லலாம். ஆனா அவங்களோட அனுபவத்தையோ இல்ல அவங்களோட அடிப்படை நோக்கத்தையோ கொச்சைப்படுத்துறது, கிண்டல் பண்றது, அதுதான் பிழை. புரியுது புரியுது. ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. தேவர்களோட தலைவன் இந்திரனே ஆற்றல் மிகுந்த ஒரு முனிவரை மதிக்க தவறினதால தன் பதவி இழந்தானா. ஓஹோ. இது என்ன சொல்ல வருதுன்னா, அந்த ஆற்றலை, அந்த ஞானத்தை குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை. மரியாதையோட கருத்து வேறுபாடு சொல்றது வேற, அவமதிக்கிறதுங்கிறது வேற. சரி, அப்போ அந்த மரியாதை இருக்கு இல்லையா, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? சும்மா வெளி தோற்றத்துக்கு பணிவா நடிக்கிறதா? இல்ல இல்ல, அது ஒரு உண்மையான அங்கீகாரமா இருக்கணும். அங்கீகாரம்னா? அவங்க கடந்து வந்த பாதை, அவங்களோட அறிவு, அவங்களோட சமூக பங்களிப்பு, இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கற அங்கீகாரம். அந்த மரியாதை நமக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க கிட்ட இருந்து கத்துக்க, அவங்களோட அனுபவ பாடங்களை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. சரிதான். சும்மா சம்பிரதாயத்துக்கு செய்யற மரியாதை யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்படிப்பட்ட பெரியவங்களை நாம போற்றி துணையா வச்சுக்கிட்டா அதுவே நமக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்புன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா. அந்த துணைய நாம உண்மையான மரியாதை மூலமா தான் பெற முடியும். இப்போ இருக்கிற உலகத்துல யார் அந்த பெரியார்னு அடையாளம் பாக்குறது? பதவியில இருக்கிறவங்களா இல்ல வயசுல மூத்தவங்களா? தகுதி தான் முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கலாம். வயசோ பதவியோ மட்டும் ஒருத்தரை பெரியார் ஆக்கிடாது. சரி. உண்மையான ஞானம், தன்னலம் இல்லாத வழிகாட்டுதல், ஒரு தீர்க்கமான பார்வை, ஒழுக்கமான வாழ்க்கை, இந்த தகுதிகள்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பெரியார். அப்போ அவங்க யாரா வேணா இருக்கலாம். ஆமா, உங்க டீச்சரா இருக்கலாம், உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல நீங்க மதிக்கிற ஒரு மென்டரா இருக்கலாம். சரி சரி. அவங்கள சரியா அடையாளம் கண்டு அவங்க கிட்ட மரியாதையோட நடந்து கத்துக்க முயற்சி பண்றதுதான் முக்கியம். அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள விட ஞானத்திலையும் அனுபவத்திலையும் சிறந்தவங்க கிட்ட கவனமாவும் மரியாதையாவும் நடந்துக்கிறது நமக்கே நல்லது. கரெக்ட். அது வெறும் சமூக ஒழுங்கு மட்டும் இல்ல, நம்மளோட பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் கூட அவசியம். மிக சரியா சொன்னீங்க. அவங்களோட நல்லெண்ணத்தை பெறுறதும் முக்கியம், அவங்க கோபத்தை தவிர்க்கிறதும் முக்கியம். ரெண்டுமே தான். ஆமாம். இங்க உங்களுக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பெரியார்னு மதிக்கிற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சும்மா சம்பிரதாயத்துக்காக மரியாதை காட்டுறீங்களா, இல்ல அவங்களோட ஞானத்தை உண்மையா உள்வாங்கி அதிலிருந்து பயனடைய முயற்சி செய்றீங்களா?
நல்ல கேள்வி. அந்த மரியாதைய ஒரு செயலுக்கான தொடக்கமா, அறிவை பெறுவதற்கான ஒரு வாசலா எப்படி மாத்திக்கலாம்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.